இந்த உலகத்தில் பலவிதமான பரிமாணங்களை ஒரு பெண் அடைகின்றாள். உடல் உறுதி கொண்டு இருக்கும் ஆண்களை விட மன உறுதி அதிகமுள்ள பெண்கள் எப்போதும் சிறப்பானவர்கள்தான். சவால்களை தகர்த்து சாதனைகள் பல படைக்க உறுதியான மனமும் உயர்வான எண்ணமும் கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் பூமகள்கள் ஆயிரம். அவ்வாறான ஒரு சாதனை பெண்தான் விண்வெளிக்கு பயணம் செய்த இந்தியாவின் முதல் பெண்மணி என்ற பெருமைக்குரிய கல்பனா சாவ்லா. ஒரு சாதாரண பள்ளியில் படித்து பலர் வியக்கும்படி தன் கனவுகளை ஒரு விண்வெளி பொறியியலாளராக வாழ்ந்து காட்டினார். 41வது வயதில் உலக மக்களின் நட்சத்திரமாகி போன ஒரு இந்திய பெண் வீராங்கனையின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகள் எண்ணிலடங்காதவை. கல்பனா சாவ்லா அவர்கள் இந்தியாவில் உள்ள ஹரியானா மாநிலத்தில் கர்னல் என்ற ஊரில் 1961ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி பிறந்தார். கல்பனா சாவ்லா தனது ஆரம்ப கல்வியை கர்னலில் உள்ள அரச பள்ளியில் தொடங்கினார். 1982ஆம் ஆண்டு சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பொறியியல் கல்லூரியில் விமான ஊர்தியியல் துறையில் கல்வி பயின்று இளங்கலை பட்டமும் வென்றார். நாசா விண்வெளி வீர பயிற்சி குழுவில் சேர்ந்த அவர் அடுத்த 2 ஆண்டுகளில் கொலம்பியா விண்வெளி ஊர்தியான STS-87 பயணம் செய்வதற்கு தேர்வு செய்யப்பட்டார். 1997ஆம் ஆண்டு மேற்கொண்ட இந்த பயணத்தில் சுமார் 372 மணி நேரம் விண்வெளியிலிருந்து சாதனை புரிந்து வெற்றிகரமாக பூமி திரும்பினார். இதன் மூலம் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண் என்ற பெருமையையும் பெற்றார். 2003ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி விண்வெளி ஆராய்ச்சிக்காக அமெரிக்காவின் கெனடி நிலையத்திலிருந்து கொலம்பியா விண்கலம் STS-107 அனுப்பி வைக்கப்பட்டது. இந்திய வம்சாவளி பெண்ணாகிய கல்பனா சாவ்லா உள்ளிட்ட 7 பேர் அதில் பயணித்தனர். 16 நாள் ஆய்வை முடித்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பிய அவர்கள் சென்ற அந்த விண்கலம் அமெரிக்காவின் டெக்சாஸ் வான்பரப்பில் வெடித்து சிதறியது. கல்பனா சாவ்லா உள்பட 7 விலைமதிப்பற்ற விண்வெளி வீரர்களும் பலியாகினர். ஒரு சாதாரண பள்ளியில் படித்து பலர் வியக்கும்படி தன் கனவுகளை நனவாக்கி வாழ்ந்து காட்டியவர் கல்பனா சாவ்லா. பெண்ணினத்தின் பெருமைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கிய அவர் இந்தியாவிற்கு உலக புகழ் சேர்த்தவர் என்றால் மிகையாகாது. கனவுகளை கண்டு அந்த கனவுகளை நனவாக்குவதற்கு விடாமுயற்சியோடும் முழு மனதோடும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்தி சென்ற வீர பெண்மணி என்ற பெருமைக்குரியவர் ஆவார்.